இங்கே கூடியிருக்கும் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நாகலட்சுமி, கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு நான் மற்றவங்ககிட்ட போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் எடுத்தேன்றதுக்கு விட எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் மகிசார் சாரை பார்க்க போயிருந்தேன். அவர்கிட்ட போய் ஒரு சில நாட்கள்லேயே எனக்கு பிபி பிரச்சனை அதிகமாக இருந்தது, அதே மாதிரி சர்க்கரை நோய் இருந்தது. அந்த பிபி சாதாரணமாக எனக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நார்மலாக 90 120 இருக்கும். ஆனால் எனக்கு எடுத்த எடுப்புலே 210 போகும். ஸோ அந்த மாதிரி இருந்த நேரத்தில் தான் நான் சாரை சந்தித்தேன். போயிட்டு ஒரு சில வாரங்கள்லேயும் எனக்கு பிபி ரொம்ப நார்மலாகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் இல்லை, என்னோடய கணவருக்கும் அந்த பிபி ப்ராப்ளம் இருந்தது. அதையும் அதுக்கடுத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு நான் போகும்போது என்னோடய கணவர் அவருக்கு அதில் நம்பிக்கை அவ்வளோவா இல்லை. நான் தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். நான் சரியானதை பார்த்து என்னோடய கணவரும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தார். எடுத்துகிட்டு அவருக்கும் இப்போ சரியாயிடுச்சு. பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தில் இப்போ மெடிசின்றதே ஒரு வார்த்தையே இல்லை. எங்கள் வீட்டில் மெடிசின்றதே நாங்கள் யாருமே எடுக்கிறதில்ல. பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு சிறு மாற்றம் தான் செஞ்சோம். சாரோட புத்திமதியினால் அதை கேட்டு அதன்படி நடந்தேன். கூடிய விரைவில் எவ்வளவு மிக சீக்கிரமாக முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் அந்த நோயிலெல்லாம் இருந்து வெளியே வந்தோம். மெடிசின்லேருந்து வெளியே இப்போ நாங்கள் மருந்தில்லா மருத்துவம் அப்படின்றதுல தான் இருக்கிறோம். கழிவு தேக்கம்தான் நோய், கழிவு நீக்கம்தான் நோயின்மைன்றது. உணவே மருந்துன்றதில் அந்த உணவை ஒரு சிறு மாற்றம் செஞ்சு நல்லா பசி எடுத்த பிறகு சாப்பிட்றோம். எந்த நோயும் எங்களுக்கு இது வரைக்கும் இல்லை. இருந்த நோயெல்லாம் போயிடுச்சு. அது இல்லாமல் அதுக்கடுத்து சார் சொன்னார், நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறீங்க, உங்களோடதை கற்றுக்கலாமே அப்படின்ற ஒரு சஜஷன் தான் சொன்னார். அதுக்கப்புறம் நானே அதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை வந்தது. சரி நம்மளும் படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து இந்த ஐஏஎம் குழுமத்தில் படித்தேன். படித்து இன்று பட்டம் பெறுவதற்காக வந்திருக்கோம். அதுக்கு மேலே அட்வான்ஸும் சேர்ந்துருக்கிறேன். நான் என்னோடய கம்யூனிட்டி நான் சிங்காநல்லூரில் அந்த புறவங்கரா அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா 464 வீடு இருக்குது ஒரு பிளாக்குக்கு. அதே மாதிரி 2 சைடு இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 900 வீடு கிட்ட இருக்கும். நான் கற்றுட்டு நான் நன்மை அடைஞ்சதை வச்சு இங்கே கற்றுட்ட முறையை வச்சு அங்கே ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துட்ருக்குறேன். 2 பேருக்கு இதய அடைப்பு 3 பிளாக் இருந்தது. என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க 3 பிளாக்குமே இல்லாமல் ரொம்ப நல்ல முறையில் அந்த பிளாக்கெல்லாம் போயிட்டு டாக்டரே ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்றைக்கி அவங்க முன்னேறி நல்ல முறையில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையெல்லாம் கொஞ்சம் அழுகுன மாதிரி ஸ்கின் டிசீஸ் ரொம்ப இருந்தது. அவங்க ட்ரீட்மெண்ட் என்கிட்ட எடுத்தாங்க. எடுத்து ஒரு 5 months கிட்ட இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. அவங்க எந்த மருந்து எடுத்துக்கிறது இல்லை. இப்போ உடம்பு நல்லாயிடுச்சு. அது இல்லாமல் சிறு சிறு நோய்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கிறவங்க நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களும் நல்லதாக இருக்கிறாங்க. ஸ்கூலில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாம் இருக்கும். அப்பப்போ நம்ம ஏதாவது டெஸ்ட் வைக்கிறோம்னு சொன்னோம்னாலேவும் தலைவலி வயிற்று வலி எல்லாமே வரும் சொல்லிடுவாங்க. அவங்க எல்லாரையும் சரி தலைவலிக்குதுன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக அவங்களுக்கு டச் கொடுத்தேன்னா ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுனா அதுக்கப்புறம் சரியாயிடும். அதனால என்னோடய கிளாஸ்னாலே பசங்கள்லாம் இப்போது என்னடா நம்ம வயிற்று வலி தலைவலின்னு சொன்னோம்னா டீச்சர் டச் கொடுத்துருவாங்க. அதனால் எதுவும் நம்ம சொல்ல வேண்டாம், நம்மளுக்கு நல்லதாக இருக்குது, அதனால் நம்ம டீச்சர் சொல்கிறத கேட்கலாம் அப்படின்றது. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் குழந்தைங்க ஓடி என்கிட்ட டச் வாங்கிப்பாங்க. நான் இங்கே என் கல்லூரி இந்த இன்ஸ்டியூட்டில் படித்ததுக்கு என்னோட முதன்மை ஐயா மகிராங்கம்லிங்க சாருக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட உடல் குணமானது மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பம் என்னோட சமூகம் அனைத்துமே இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு மகிசாரும் லேகாமாவும் எங்களுக்கு செஞ்ச அந்த படிப்பு அறிவு கொடுத்தது தான் எங்களுக்கு மிக்க உதவியாக இருக்குது. அவங்க அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.